ஃபஹத் ஃபாசில் இந்த படத்தை தயாரிச்சிருப்பார். கிரிஷ் ஏடி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். ரொம்பவே லோ பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா லோ 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 பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் 4 கோடி ரூபாயில் வந்து தயாரித்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 5 கோடி ரூபாய்க்குள்ளே தான் இந்த படத்துடைய பட்ஜெட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு வசூல் பண்ண படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நேஸ்லன் கஃபூர், நம்ம மாமிதா பாய்ஜு ரெபல் படத்தில் ஜிவிக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க, ஜிவி பிரகாஷ்க்கு ஜோடியாக. ஸோ தமிழ் என்ட்ரி ஆகிட்டாங்க. இன்னும் பல மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க நடிக்க வைக்கிறதுக்குங்கிற மாதிரிலாம் தகவல்கள் சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம். இந்த படம் வந்துட்டு மல்டிபிள் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகலை அப்படின்னாலும் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன படம் பல மொழிகள் அதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படம் டப்பிங் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரிய கலெக்ஷன் கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் டிஜிட்டல் ரைட்ஸ் மல்டிபிள் லாங்குவேஜில் நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் இவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல, அதாவது மற்ற லாங்குவேஜில். பட் மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வர ஏப்ரல், அதாவது இந்த ஏப்ரல் 12ஆம் தேதி இந்த படம் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் மல்டிபிள் லாங்குவேஜில் இந்த படம் அந்த தேதியில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுக்கு அஃபிஷியலான அறிவிப்பு இல்லை. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில், தெலுங்கில் வந்து கன்னடத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் தமிழில் எப்போன்னு தெரியலை.